விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேவநாதன் யாதவ் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த மனுவில் தன்னுடைய சொத்துக்களை விற்று பணத்தை திரும்பி செலுத்த தயாராக இருப்பதாகவும், எனவே ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் தேவநாதன் யாதவ் நீண்ட நாட்களாக சிறையில் உள்ளதாகவும் அவருடைய சொத்துக்களை விற்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, சிறையில் இருக்கட்டுமே என தெரிவித்திருக்கிறார். மக்களுக்காக நிதி நிறுவனத்தில் தனக்காக பணத்தை மோசடி செய்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது முதலீட்டாளர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமூர்த்தி, நீதிமன்றம் விதித்த 100 கோடி ரூபாய் டெபாசிட் நிபந்தனையை இதுவரை அவர் நிறைவேற்றவில்லை என்றும், சிறையில் இருக்கும்போது சிறை கண்காணிப்பாளர் ஒப்பம் பெற்று மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்றும், உண்மையிலேயே பணம் திருப்பி செலுத்தும் எண்ணம் அவருக்கு இருந்திருந்தால் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே விதித்த 100 கோடி ரூபாய் டெபாசிட் எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றிருக்க கூடாது என்று வாதங்கள் வைத்தார். இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி லட்சுமி நாராயணன் தேவநாதன் அதனுடைய சொத்து விவரங்களை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேவநாதன் யாதவ் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த மனுவில் தன்னுடைய சொத்துக்களை விற்று பணத்தை திரும்பி செலுத்த தயாராக இருப்பதாகவும், எனவே ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் தேவநாதன் யாதவ் நீண்ட நாட்களாக சிறையில் உள்ளதாகவும் அவருடைய சொத்துக்களை விற்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, சிறையில் இருக்கட்டுமே என தெரிவித்திருக்கிறார். மக்களுக்காக நிதி நிறுவனத்தில் தனக்காக பணத்தை மோசடி செய்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது முதலீட்டாளர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமூர்த்தி, நீதிமன்றம் விதித்த 100 கோடி ரூபாய் டெபாசிட் நிபந்தனையை இதுவரை அவர் நிறைவேற்றவில்லை என்றும், சிறையில் இருக்கும்போது சிறை கண்காணிப்பாளர் ஒப்பம் பெற்று மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்றும், உண்மையிலேயே பணம் திருப்பி செலுத்தும் எண்ணம் அவருக்கு இருந்திருந்தால் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே விதித்த 100 கோடி ரூபாய் டெபாசிட் எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றிருக்க கூடாது என்று வாதங்கள் வைத்தார். இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி லட்சுமி நாராயணன் தேவநாதன் அதனுடைய சொத்து விவரங்களை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.